தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டுமல்லாமல் திமுகவினுடைய அமைச்சராக களத்தில் நின்ற மதிவேந்தனையும் தோற்கடித்திருக்கிறார் என்பதை பார்த்து வருகின்றோம். ராசிபுரம் தொகுதியிலே போட்டியிட்ட ராசிபுரம் தொகுதியினுடைய வேட்பாளராக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் களமிறங்கிய லோகேஷ் தனபால் வெற்றி பெற்றிருக்கின்றார். முன்னாள் சபாநாயகர் தனபாலுடைய மகன் லோகேஷ் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து போட்டியிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் அங்கே பாஜக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் பிரேம்குமார் வீழ்த்தப்பட்டிருக்கின்றார். திமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் மதிவேந்தன் அமைச்சர். சேலம் மாவட்டம் வழக்கம் போன்று அதிமுகவிற்கு சற்று சாதகமான தேர்தல் முடிவுகளை தந்திருக்கின்றது. ஆத்தூர் தொகுதியிலே அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜெயசங்கரன் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார். கிட்டத்தட்ட 14,000 வாக்குகள் வித்தியாசத்திலே ஆத்தூர் தொகுதியிலே அதிமுகவினுடைய வேட்பாளர் ஜெயசங்கரன் வெற்றியை வசப்படுத்தியிருக்கின்றார். சேலம் எடப்பாடி தொகுதியில் ஏற்கனவே அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் 70,000க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை இறுதி செய்திருந்த நிலையில் இப்பொழுது சேலத்தினுடைய ஆத்தூர் தொகுதியிலும் அதிமுகவினுடைய வேட்பாளர் ஜெயசங்கரன் கிட்டத்தட்ட 14,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார். ஆத்தூர் தொகுதியினுடைய வேட்பாளராக சேலத்தில் போட்டியிட்ட ஜெயசங்கரன் 76,882 வாக்குகளை மொத்தமாக பெற்றிருக்கின்றார். அவரை எதிர்த்து தாவேகா சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர் தான் 2வது இடத்திற்கு வந்திருக்கின்றார். காங்கிரசினுடைய வேட்பாளர் திமுக கூட்டணியுடைய வேட்பாளரை 3வது இடத்திற்கு தாவேகா தள்ளி இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்றாக இந்த சேலத்தினுடைய ஆத்தூர் தொகுதியும் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி என்பது ஒரு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட தொகுதி. என்னென்றால் தேசிய கட்சியான தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை போட்டியிட்ட தோல்வி. அந்த செல்வ பெருந்தகை போட்டியிட்ட தொகுதியிலே படுதோல்வி அடைந்திருக்கின்றார். செல்வ பெருந்தகை 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலே தமிழக வெற்றி கழக வேட்பாளரிடம் படுதோல்வியை சந்தித்திருக்கின்றார். காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலே அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளரிடம் இந்த படுதோல்வியை அடைந்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரசினுடைய தமிழக தலைவராக இருந்து வரக்கூடிய செல்வ பெருந்தகை ஏற்கனவே ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இந்த முறையும் அதே தொகுதியில் போட்டியிட்டிருந்தார். ஆனாலும் கூட தொகுதியினுடைய மக்கள் படுதோல்வியை அவருக்கு பரிசாக வழங்கியிருக்கின்றார்கள். காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டிருந்த செல்வ பெருந்தகை 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்திருக்கின்றார். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி தொழில் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த நகரத்தையும் கைப்பற்றி இருக்கின்றது தமிழக வெற்றி கழகம் என்பதை பார்ப்போம். வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். முசிறி தொகுதியிலே கருணை ராஜா திமுக சார்பிலே போட்டியிட்டிருந்தார். முன்னாள் அமைச்சர் என் செல்வராஜனுடைய மகன் முதல் முறையாக தேர்தல் களத்தில் அடியெடுத்து வைத்திருந்தார். முசிறி தொகுதியிலே தீவிரமாக பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில்தான் முசிறி தொகுதியிலே முன்னாள் அமைச்சர் என் செல்வராஜனுடைய மகனான கருணை ராஜாவை வீழ்த்தி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட புதுமுக வேட்பாளர் விக்னேஷ் என்பவர் கிட்டத்தட்ட 18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கிறார். பூந்தமல்லி சட்டப்பேரவை தொகுதியிலே தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து பெருவாரியான வாக்குகளை பெற்று வந்தது. இப்பொழுது 70,308 வாக்குகள் வித்தியாசத்திலே பூந்தமல்லி தொகுதியிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். கடந்த காலத்திலெல்லாம் பூந்தமல்லி திமுகவிற்கு மிகப்பெரிய அளவில் சாதகமாக இருந்த ஒரு தொகுதி. அந்த தொகுதியிலே இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் பெரிய அளவிலான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட 70,000 வாக்குகளுக்கும் கூடுதலாக
திமுக வலிமையாக இருந்து வரக்கூடிய ஒரு தொகுதியில் தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளது. காஞ்சிபுரம் சட்டப்பேரவை தொகுதியிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் ரஞ்சித்குமார் தமிழக வெற்றி கழகத்தில் கடைசி நேரத்தில் இணைந்து வேட்பாளரானவர் கிட்டத்தட்ட 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார். காஞ்சிபுரமும் கூட திமுகவிற்கு சாதகமாக இருந்து வந்த ஒரு தொகுதி தான். இந்த நிலையில் தான் அந்த காஞ்சிபுரம் சட்டப்பேரவை தொகுதியிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் ரஞ்சித்குமார் மிக எளிதான ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 9,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அந்த வெற்றி.